மல்லி மல்லி வந்து டெலிவரி வேலை தான் பார்க்குறாங்க அப்படின்னு ராஜி தெரிஞ்ச உடனே மல்லியை இது ஒன்று போதும் பழி வாங்குறதுக்கு அப்படின்னு மல்லியை முடிஞ்ச வரைக்கும் அசிங்கமாக பேசுகிறாங்க. ஆனால் மல்லி அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், இங்கே பாருடி, நீலாம் என்ன அசிங்கமாக பேசணும்னு அவசியமே இல்லை. நான் ஒன்றும் உன்ன மாதிரி ஏமாத்தலை திருடலை. நான் உழைச்சி தான் வேலை பார்க்குறேன், புரியுதா? அப்படி இருக்கும்போது எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இங்கே பாரு, சும்மா சும்மா வந்து என்ன அப்படி தேவையில்லாமல் பேசி கடுப்பேற்றிட்ட கதை. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது. அப்புறம் நான் வேறு ஏதாவது பேசிடுவேன் அப்படின்னு நம்ம ராஜியை கண்டபடி பேசிட்டு மல்லி வந்து கிளம்பிடுறாங்க. ராஜி ஒன்றே, மல்லி நீ என்னையே இப்படி பேசிட்டு போறியா? போ. இது எல்லாமே விஜய்க்கு தெரியாம தான் நீ பண்ணிகிட்டு இருப்ப. ஆனால் இது எல்லாம் விஜய்க்கு தெரிய வந்துச்சுன்னா யோசிச்சு பாரு, நீ பண்ணது விஷயமே உனக்கும் விஜய்க்கும் இடையில பெரிய பிரிவை கொண்டு வந்து விட்டுரும். என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு அப்படின்னு ராஜேஸ்வரி நேராக போயிட்டு விஜயை பார்க்குறாங்க. விஜயை பார்த்து, நீ கார் மெக்கானிக்காக இருக்க, உன் பொண்டாட்டி வீடு வீடாக போய் சோறு விற்றுட்ருக்கா, இதான் ஒரு பொழப்பாடா? பொண்டாட்டி வேலைக்கு அமைச்சு சாப்பிட்றியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லை? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கேவலமாக இல்லையா? அப்படி இப்படின்னு கண்டபடி பேசிடுறாங்க. விஜய் கோத்தோட வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா மல்லி வரல, லேட் ஆகிடுச்சு. மல்லி அப்போ தான் வராங்க. நில்லு மல்லி, எங்கே போயிட்டு வர அப்படின்னு விஜய் கேட்குறாரு. மல்லி ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. போதும் நிப்பாட்டு மல்லி, நீ ஃபுட் டெலிவரி வேலைக்கு தானே போயிட்டு வர அப்படின்னு வெளியே வந்து ஸ்கூட்டி திறக்கிறாங்க. ஸ்கூட்டி டிக்கெட் வந்து பார்த்தா உள்ள டிஷர்ட் இருக்குது. என்ன மல்லி இதெல்லாம் அப்படின்னு விஜய் கேட்க, மல்லி ஒன்று இல்லை விஜய் அது வந்து அப்படின்னு சொல்லவும் விஜய் கண்டுபிடித்துட்டார் மல்லியை. நான் உன்னை எந்தளவுக்கு நம்பியிருந்தேன், ஆனால் நீ போய் எனக்கு துரோகம் பண்ணுறியே, அப்படின்னு உனக்கு எனக்கு துரோகம் பண்ணுறது அப்படி ஒரு அவசியம் இருக்குது அப்படி அப்படின்னு கண்டபடி மல்லியை வெளுத்து வாங்குறாரு. மல்லி ஒரு கடத்துக்கு மேலே டக்குன்னு அப்படியே தலை சுற்றுற மாதிரி சுற்றி சோஃபா விழுந்துடுறாங்க. விழுந்த பார்த்த வெண்பா, மல்லிமா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு ஓடி வராங்க. உடனே விஜய் உடனே, மல்லி என்னாச்சு மல்லி அப்படின்னு கத்துறாரு. வெண்பா உடனே, ஏன்டா அப்படி மல்லியம்மா இல்லை கோவப்படுறீங்க? மல்லியம்மா வேலைக்கு போனது எனக்கு தெரியும். மல்லியம்மா எதுக்கு வேலைக்கு போனாங்க? நீங்கள் கார் மெக்கானிக்காக வேலை பார்க்குறீங்கன்னு மல்லியம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு மல்லியம்மாவில் சும்மா இருக்க முடியல. அதனால தான் அவங்களும் வேலைக்கு போனால் உங்களுக்கு கொஞ்சம் பாரம் குறையுமே, கஷ்டம் குறையுமேனு வேலைக்கு போனாங்க. இது என்ன தப்பு இருக்குடாடா? அதுக்கு என்னடா மல்லியம்மா போட்டு இப்படி திட்டுறீங்க? பாரு மல்லியம்மா மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் விஜய் உடனே ஃபீல் பண்ணிவிட்டு மல்லியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிவிட்டு மல்லி வெண்பாவை பார்த்து விஜய் சொல்கிறாரு, ஐயோ வெண்பா, நான் ஒன்று வேணும்னு மல்லியம்மா திட்டலம்மா. மல்லி ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டா. அந்த வீட்டில் மல்லியை நாம் சரியாக பார்த்துக்கல. மல்லியை நான் எந்த அளவுக்கு மனசு நோகடிக்க முடியுமோ அவ்வளோ நோகடிச்சிருக்கேன், அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன். அதனால் மல்லிப்பட்ட கஷ்டம்லாம் போதும், இதுக்கு மேலே மல்லி கஷ்டப்பட வேணாம், இனிமேல் நிம்மதியாக ராணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் மல்லி இப்படி வேலைக்கு போயிட்டு ஏன் கஷ்டப்படணும்? அதுக்காக தான் வெண்பா மல்லியை திட்டினே தவிர மற்றபடி மல்லி மேலே எந்த கோபமும் இல்லைம்மா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. கொஞ்சம் தான் டாக்டர் வராங்க. வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் பாருங்கள் போங்க, கண் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் மல்லியை பார்க்க போகிறாரு. போயிட்டு மல்லியை பார்க்குறாங்க. மல்லி உடனே, என்னாச்சு விஜய், ஏன் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கீங்க நீ அப்படின்னு கேட்க, தெரியல மல்லி, நல்லா தான் இருந்தால் திடீர்னு மயங்கிட்ட, அதான் அழைச்சிட்டு வந்தேன். சரி விஜய், என்னாச்சு எனக்கு இப்போது அப்படின்னு கேட்க டாக்டர் வராங்க. அப்போ தான் வந்ததும் விஜய் உடனே, டாக்டர் மல்லி ஓகே, ஆனால் என்னாச்சு மல்லிக்கு, என்ன பிரச்சனை, இது உடம்பு சரியில்லையா அவருக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் நல்ல விஷயந்தான். உங்கள் மனைவி மல்லி இப்போது முழுகாமல் இருக்காங்க, அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லதும் விஜய் சந்தோஷப்படுறாரு, செம்ம ஹாப்பியாகிறாரு. வெண்பா உடனே, என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா? மல்லிமா நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் மல்லிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மல்லி ஒரு மாதிரி இருக்காங்க. விஜய் உடனே, மல்லி என்ன மல்லி இவ்வளோ சந்தோஷமான விஷயம் டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஆனால் நீ கொஞ்சம் கூட சந்தோஷப்படவே இல்லையே, ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, இல்லை விஜய், எனக்கு இந்த நேரத்தில் இந்த குழந்தை வேணுமான்னு யோசிக்கிறேன். என்ன மல்லி, என்ன விளையாடுற நீனு, உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுற? இல்லை விஜய், ஏற்கனவே நாமளே நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த நேரத்தில் போயிட்டு குழந்தைலாம் பெற்றுக்கிட்டு எப்படி விஜய் செட் ஆகுமா? அது ஏற்கனவே உங்கள் அக்கா நான் உங்கள் மூலமாக குழந்தை பெற்றுட்டு உங்கள் சொத்தெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்றேன்னு ஏகப்பட்ட வாட்டி நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே என்னுடைய அந்த ஆசையெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டேன். ஆனால் இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரில விஜய் அப்படின்னு சொல்ல, இங்கே அப்புறம் மல்லி, அது எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னா நமக்கு தேவையே இல்லை. அந்த கடவுள் நமக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, அதை கொடுக்க போகிறாரு. அதனால் அதை நம்ம சந்தோஷமாக வளர்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் ஏன் மல்லி தேவையில்லாத பற்றி யோசித்து மனசை பட்டு குழப்பிக்கிற? ஒன்றும் இல்லை மல்லி, நம்மள்ட்ட இப்போ சொத்து பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சந்தோஷம் நிறையாவே இருக்குது. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, நம்ம ரெண்டு பேருக்கும் இது வரைக்கும் வெண்பா இருந்தா, இப்போது நமக்கு இன்னொரு குழந்தை வரப்போகுது. அந்த வெண்பாவை எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி அந்த குழந்தையும் பார்த்துக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் மல்லி. அதனால் நீ இது போட்டு மனசை குழப்பிக்காத, நீ சந்தோஷமாக இருக்கணும். இந்த நேரத்தில் நீ கஷ்டப்பட்டனா அது குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புரியுதா? இனிமேல் நீ எந்த வேலையும் பார்க்க தேவையில்ல, இனி நீ அந்த குழந்தைய சந்தோஷமாக பெற்றெடுத்தா எனக்கு அதுவே போதும் மல்லி அப்படின்னு மல்லியை அப்படியே கட்டி தழுவி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறாரு விஜய். ஸோ மல்லி விஜய் ரெண்டு பேரும் இனி இது சண்டையும் வராது, ஒரு சண்டையில் கூட அவங்க திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு வெண்பா பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயம் எப்படி நம்ம ராஜுக்கு ரஞ்சிதாவுக்கும் தெரிய வருது? மல்லி கர்ப்பமாக இருக்காளா? அதுக்குள்ளேவா?
ச்சே நினச்சேன் அந்த மல்லி இப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஐயோ மல்லிக்கு மட்டும் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த விஜயை கையில் பிடிக்க முடியாது. விடக்கூடாது ரஞ்சி, விடவே கூடாது. அந்த மல்லியோட குழந்தைய நம்ம எப்படியே கலைச்சி தீரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரஞ்சி 2 பேரும் மல்லியுடைய குழந்தைய கருவிலே கலைக்கிறதுக்கான திட்டத்தை போடுறாங்க.